அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கர்நாடகா மாநிலம் குல்பர்காவில் இருக்கிற ஹாஜா பந்தே நவாஸ் அவங்களுடைய தர்கா ஷரீஃபு மஜார் ஷரீஃபுக்கு வந்திருக்கிறோம் ஜியாரத்துக்காக வேண்டி. இதுக்கு நாகூர்லேருந்து டைரெக்டாகவே வண்டி இருக்குது. அதிகமான வண்டிகள் ட்ரெயின் உங்களுக்கு சென்னையிலேருந்து மும்பை போகிற எல்லா வண்டியும் இந்த குல்பர்கா ஸ்டேஷன் வந்துட்டு தான் போகும். ஒரு பெரிய ஊர் அது, கர்நாடகா மாநிலத்தில் ஒரு பெரிய சிட்டி அது. இது மட்டுமல்ல, இங்கே நிறைய ஜியாரத்துக்கள் இருக்குது, நிறைய பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. அதனால் நம்ம கேஜிஎன் அஜ்மீர் டூரில் உங்களுக்கு இதுமாரி முக்கியமான இடங்கள்லாம் நம்மளுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எல்லாமே பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். தர்பார் உள்ள என்ட்ரன்ஸ் இப்போ தான் உள்ளே போகிறோம். பெரிய தர்பார் அது. இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தர்பார் உள்ளே தங்கக்கூடிய இடங்கள், ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. விலையெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் தர்காவுலேயும். ஆனால் வெளியிலையும் உங்களுக்கு நிறைய ரூம்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், எடுத்தாப்புல இந்த பார்க் ரிசப்ஷனில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ரூம் இது பண்ணிக்கலாம். ஆனால் அவுட்டோரில் நிறைய ரூம்கள் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு இது 5-6 கிலோமீட்டரில் இந்த தர்கா இருக்குது. இது தொழுகிற பள்ளி, பெரிய மஸ்ஜித் இது. நம்ம இந்த ஜாரங்கள்லாம் அவங்க கூட வந்தவங்க, அந்த ஜாரங்கள் இருக்குது. இது இப்போ உள்ளே போகிறோம் பாருங்களேன். இதுதான் ஹாஜா பந்தே நவாஸ் குல்பர்கா ஷெரீஃபில் அடக்கமாக இருக்கிறாங்க. பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தர்கா. அனைத்து மத மக்களும் இங்கே வர்றாங்க. ரொம்ப ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. நல்லா பார்க்க வேண்டிய இடம். இதுதான் அவங்களுடைய தர்கா. மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. நிறைய பெரிய ஊராக இருக்குது. நம்மளுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இங்கே வர்றதுக்கு. அதை நம்ம நேராகி உங்களுக்கும் அதை காட்டுறோம். நீங்கள் பாம்பே போகிற சமயத்தில் முடிஞ்சதுன்னா இந்த பக்கம் ஒரு விசிட் பண்ணுங்கள். இங்கே சுற்றி நிறைய ஹோட்டல்கள்லாம் இருக்குது. இதை சுற்றியே நிறைய உங்களுக்கு ஜியாரத்தும் இருக்குது, பார்க்கக்கூடிய இடங்களும் இருக்குது. பொம்பளைங்க உள்ளே வர முடியாது, ஒன்லி ஜென்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகலாம். நாங்கள் உங்களுக்கு சென்னையிலேருந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பயணத்தில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் குல்பர்கா வந்துடலாம். மீண்டும்